என் நகை கிடைச்சதா? கொஞ்சம் இருங்க, அது குடியா. இது உங்க நகையா பாருங்க. ஆமா சார், இது என்னோடதுதான். எங்க சார் கிடைச்சது? இந்த பொண்ணு தன்னோட பேக்ல தான் எடுத்து வச்சிருந்தா. அதனாலதான் விசாரிக்க கூட்டு வந்திருக்கோம். சார், இந்த நகை எப்படி என் பேக்ல வந்ததுன்னு எனக்கே தெரியாது. வீணா என் மேல திருட்டு பழி போடாதீங்க. ஏமா, உன்னை நல்ல பொண்ணுன்னு நினைச்ச, இப்படி பண்ணிட்டியேம்மா. என் குழந்தைய நல்லவ மாதிரி தூக்கிட்டு வந்ததே நகைய திருடுதானா? ஐயோ மேடம், ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் இந்த நகையை எடுக்கல. எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. ப்ளீஸ் என்ன நம்புங்க மேடம். இன்ஸ்பெக்டர் சார், இந்த பொண்ணு சொன்னதே தான் சொல்லிட்டு இருக்கா. நாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கறோம். இந்த பொண்ணு ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் உங்க பாஷையில விசாரிங்க. எல்லா உண்மையும் தானா வரும். ஓகே மேனேஜர் சார், நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க. மத்ததை நான் பாத்துக்கிறேன். ஓகே சார், நான் எழுதி தரேன். அம்மா, ஒரு பேப்பர் பண்ண கொடுங்க. சார், நான் எடுக்கல சார். இருமா, நீ ஸ்டேஷன் வா, அங்க வச்சு விசாரிக்கிறேன். சார், எழுதிட்டேன் சார். மேடம், இதுல ஒரு கையெழுத்து போட்டு கொடுங்க. சார், இந்தாங்க சார். பாட்டு போட்டியில கலந்துக்கணும் சார். என்னமா தயங்குற? ஏறுமா. சார், எப்படியாவது கொஞ்ச நேரம் சமாளிங்க சார், அதுக்குள்ள நாங்க வந்துடுறோம். சரிங்க சார், நான் பாத்துக்கிறேன். ஆனா நீங்க எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்துருங்க. ரொம்ப நேரம் எடுத்துக்காதீங்க, அப்புறம் ஆடியன்ஸ் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சரிங்க சார். ஓகே சார், குயிக்கா வாங்க, வச்சிடறேன். போன்ல யாரு? பூங்குன்றன் சாரா? ஆமா, சீக்கிரமா வர சொல்றாரு. ஸ்வாதி ஃபைனல்ல கலந்துட்டே ஆகணும். இல்லனா இவ்ளோ தூரம் முயற்சி செஞ்சதெல்லாம் வீணா போயிடும். அவளுக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் சோதனை வருதுன்னு தெரியல. எல்லாம் என்னால வந்தது. நான் கொஞ்சம் அவசரப்படாம இருந்திருந்தா உங்க சிஸ்டரை போலீஸ் புடிச்சிட்டு போயிருக்க மாட்டாங்க. இந்த மேனேஜர் தான் எல்லா வேலையும் செஞ்சுட்டு பழிய தூக்கி உங்க சிஸ்டர் மேல போட்டிருக்கான். நானும் அதை உண்மைன்னு நம்பி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். சாரிங்க. பரவாயில்ல, விடுங்க. இப்பயாச்சும் உங்களுக்கு உண்மை தெரிஞ்சதே, அது வரைக்கும் சந்தோஷம்தான். இப்படி பண்ண
சுவாதி. அதான் நாங்க வந்துட்டோம்ல. இனிமே உனக்கு எதுவும் ஆகாது. சார், இந்த நகை திருட்டுக்கும் சுவாதிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை சார். எல்லா வேலையும் செஞ்சது இந்த மேனேஜரும் ரூம் பாயும் தான். பழிய தூக்கி சுவாதி மேல போட்டிருக்காங்க சார். ஆமா சார், எல்லாத்துக்கும் காரணம் இவங்க 2 பேரும் தான். பாவம் அந்த பொண்ணுக்கு இதுல எந்த சம்பந்தமும் இல்ல. ஏய், இதெல்லாம் நீ தான் செஞ்சியா? சார், நானா எதுவும் செய்யல சார். இந்த மேனேஜர் சொல்லி தான் சார் இதெல்லாம் செஞ்சேன். சார், இவர் தான் அந்த மேடத்தோட நகையை எடுத்து அந்த பொண்ணு பேக்ல போட சொன்னார் சார். சார், மேனேஜரோட மேலதிகாரிகள்னால இவர் சொன்னதை என்னால தட்ட முடியல சார். அதனால தான் சார் செஞ்சேன். ப்ளீஸ் சார், என்ன மன்னிச்சிருங்க சார். யோ, என்னையா இது இவ்வளவு கீழ்த்தரமான வேலையை செஞ்சு வச்சிருக்க? எல்லாத்த போய் நீயே செஞ்சுட்டு யோக்கிய மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு நம்பி நானும் ஒரு அப்பாவி சின்ன பொண்ணை அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்தேன் பாரு. உன்னையெல்லாம் உள்ள தள்ளி முட்டிக்கு முட்டி அடிக்கணுமே. நல்லா சார், சாரி சார், எங்களுக்கு வந்த புகாரை வச்சுதான் இந்த பொண்ணை நாங்க விசாரிக்க கூட்டு வந்தோம். இது ஜோடிச்ச கேஸ்ன்னு இப்பதானே புரியுது.